check. Okay. So, all in one UPSC தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் பார்ட்டாக தான் இருக்க போகுது. இந்த பார்ட்டோட நம்ம வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் முடிக்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக மேட்ச் ஆனது முதல்ல பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 323A ஆர்டிக்கலு. ஆல் இண்டியா சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா 312 ஆர்டிக்கலு 312. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்கெடியூல்டு ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா 244 ஆர்டிக்கல் 244. இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பார்த்தீங்கன்னா 262 வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் 262 வரும். ஸோ அந்த ரிவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் இதுதானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ அந்த ரிவர் இஷ்யூக்குனா தான் வந்து இந்த 262 வருது. இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 263 தான் கரெக்டான ஆன்சர். த கேஸ் என்பி கார்வே விசஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எதோட ரிலேட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே முக்கியமானது. டிட்டர்மைனிங் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் பெட்டிஷனர் டு சேலஞ்ச் த வேலிடிட்டி ஆஃப் தி எலெக்ஷன் அண்ட் பிரசிடென்ட். எதுக்கு? குடியரசுத் தலைவர் தேர்தல் தகுதி நிலை குறித்து வினவும் மனுதாரருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் குறித்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்பி கார்வே. which one of the following pair is not correctly matched? ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மீட்டிங் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9 1946. ஃபைனல் செஷன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ஜனவரி 24 1950. 2 நாள் முன்னாடி முடிச்சிட்டாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அடாப்டட் ஃபிளாக் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22 1947. நேரு மூவ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் வந்து ஆண்டு இதில் தவறாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து which country enacted the right to information law for the first time? இன்ஃபர்மேஷன்னா ஸ்வீட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Indian constitution is a written one. Indian constitution consists of features of both flexibility and rigidity. Indian constitution established a secular state. Indian constitution is against federal system of governmentங்கிறது தவறான ஒரு விஷயம். பார்ட் 14A அதாவது பார்ட் 14A ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் எதோடு ரிலேட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ட்ரிபியூனல்ஸு. 4A is related to tribunals. Parliamentary system of government implies வந்து power is vested with elected legislature. Power is vested with elected legislature. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ஒரு விஷயம் இதில் வந்து மாற்றி சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நேரு மூவ்டு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து இதில் எது தப்புனா டிசம்பர் தான், நவம்பர் கிடையாது. டிசம்பர் 13 1946. ஓகேங்களா? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எதுக்காக பாஸ் பண்ணாரு? ப்ரியாம்பிள் ஆஃப் தி அதுலேருந்து தான் நம்ம அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் ப்ரியாம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டோம். பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பவர் இஸ் வெஸ்டட் வித் எலெக்டட் லெஜிஸ்லேச்சர். இதுதான் கரெக்ட். பாராளுமன்ற அரசாங்க முறை என பொருள் அளிப்பது எது இதில் அப்படின்னு பெஸ்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்டிருப்பது அப்படின்றாங்க. டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்துட்டாலே வித்தவுட் எனி டவுட் கேசவானந்த பாரதி கேஸ் 1973 தான். When did the Parliament enact the Official Language Act? 1963. எப்போ? 1963. So, by which amendment act Sikkim annexed as full-fledged state of Indian Union கேட்டிருக்காங்க. 36th Amendment Act of 1975. ஸோ தியோக்ரஸி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் சமய ஆட்சி தான் தியோக்ரஸின்றாங்க. செக்யூலரிசம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு போட்டுடலாம், இந்தியா தான். டைரக்ட் டெமோக்ரஸினா ஸ்விட்சர்லாண்டு, கம்யூனிசம்னா சைனா. சரியா? அடுத்து லோக் அதாலத் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. 1986. ரொம்ப முக்கியமான கேள்வி. 1986. ஜவஹர்லால் நேரு's belief on socialism is based on combination of democracy and civil rights of the following. ஓகேங்களா?
அன்டச்சபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 17ல சொல்றாங்க அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் டீல் வித் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்? ராம் சரண் கேஸ் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சரிங்களா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். விச் இயர் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எலெக்டட் இட்ஸ் பெர்மனன்ட் சேர்மேன் கேட்டிருக்காங்க. 1946. நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆண்டு முன்னாடி. Which of the following constitution amendment provided Delhi a special status? 69th. ஸோ இப்படி வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். சில டைம் வந்து 67, 68, ஸோ நியரஸ்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், 69th தான் டெல்லி. So, which of the following constitution amendment states that appointment of the same person as governor for two or more states? எதுனா 7th constitutional amendment act. So 7thல தான் என்ன சொல்றாங்க, ஒரு கவர்னர் 2 ஸ்டேட்டுக்கு மேல கவர்னராக இருக்கலாம். Who is regarded as father of all India civil service? Repeated question, சர்தார் பட்டேல். முன்னாடி இருந்த பாட்டிலே நிறைய பார்த்துருப்போம் இல்லையா. Chairman and member of National Human Rights Commission are appointed by President and the recommendation of the committee which consists of 6 members. என்ன சொல்றாங்க, தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் வேளையில 6 பேர் கொண்ட குழு அவர்களை பரிந்துரை செய்யும். ரைட் டு ஈக்குவாலிட்டி பார்த்தீங்களானால் ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் சொல்கிறாங்க. ரைட் டு ஃப்ரீடம் வந்து ஆர்டிகல் 19. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 25 கான்ஸ்டியூஷன் ரெமெடி. இதுதான் என்ன சொல்லியிருக்காரு அம்பேத்கர், ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காரு ஆர்டிகல் 32. ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, ஓகே, இதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் கரெக்டு. வெறும் 4ன்னு இருந்துச்சுன்னா தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. The women representation of the பஞ்சாயத் பார்த்தீங்கன்னா 33%. which is the lowest ladder of பஞ்சாயத்தி ராஜ்னு கேட்டிருக்காங்க. கிராம் சபா தான் வந்து கீழே இருக்கிற ஒரு லோவஸ்ட் இது அமைப்பு. ஓகேங்களா. ஜகித் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா இஸ் த கேஸ் ரிலேட்டட் டுன்னு கேட்டிருக்காங்க. எம்எல்ஏ எம்பி சப்போர்ட் ஃப்ரம் அவுட் சைட். ஓகேங்களா, மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் எம்எல்ஏ எம்பி வெளியிலிருந்து ஆதரவு தருதல். ஸோ ஜகித் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா, எம்எல்ஏ எம்பி சப்போர்ட் ஃப்ரம் அவுட் சைட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் கான்ஸ்டியூட் த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன்? ஃபசல் அலி, பணிக்கர், குன்ஸ்ரு. ஃபசல் அலி, பணிக்கர், குன்ஸ்ரு. தமிழ் புக்கில் கூட வரும் பணிக்கர். இந்த மாப்போ சிவஞானம் ஐயா இருக்குல்லையா, அவங்கள பற்றின பாடத்தில் வரும். த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் டிக்ளேர்ட் அஸ் தி கிளாசிக்கல் லாங்குவேஜ் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ். எந்த ஆண்டு? 2004. The word socialist and secular were added to preamble by the constitution எப்போனா 42nd Amendment Act of 1976. The mandate of the Official Language Commission under Article 344 is RR. The progressive use of Hindi for official purpose for the Union. Restriction on the use of English language for the purpose of Union. Right? Which of the following statements regarding the fundamental duty obtained in the Constitution are correct ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, fundamental duties have formed a part of the Constitution since its adoption. இது வந்து தவறு. இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது ஒரு அமெண்ட்மெண்ட் மூலியமாக வரப்பட்டது தான். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் அப்ளிகபிள் ஒன்லி டு சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. தட் இஸ் கரெக்ட். வேற யாரும் நம்மளுடைய டியூட்டிஸ் பண்ண தேவையில்லை, நம்ம பண்ணாலே போதும், அதுதான் இதுக்கான அர்த்தம். Fundamental duties have become a part of the Constitution of India in accordance with recommendation of the Swaran Singh Committee. Fundamental duties இது can be enforced ன்னு கொடுத்துருக்காங்க. No, it is fundamental rights. ஸோ நம்ம டக்குன்னு பார்க்காம போட்டுருவோம், அதை பார்த்துக்கோங்க. நேம் த பிரைம் மினிஸ்டர் when for the first time no confidence motion வந்து மூவ் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஜவஹர்லால் நேரு போடணும், இந்திரா காந்தின்னு போட்டு போறீங்க. the first time no confidence motion பாஸ் ஆயிருக்கு. பலவந்த் ராய் மேத்தா வந்து 3 டயர். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். இப்படி வந்ததுன்னா 3. அசோக் மேத்தா 2 டயர். ஓகேங்களா, 1 2 அந்த ஏல அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்கலாம். எசன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்றது ஆக்டிவ் ஜுடிஷியல் டெலிவரி சிஸ்டம், விரைவாக நீதி வழங்குவது அப்படின்றாங்க.
The Government of India issued citizenship Pondicherry order in 1962. எந்த ஆண்டு? 1962. The judiciary was separated from executive under which article? 50. 50-50 பிரிச்சுக்கிட்டாங்க ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. which is which of the following is of the constitution is concept is not rule of law. கீழ்வரும் மற்றும் சட்டத்தின் கட்சி கிடையாத ஒரு உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜுடிஷியல் ஈக்குவாலிட்டி, நீதி சமத்துவம் அப்படின்றது தான் சட்டத்தின் கட்சி அப்படின்றதுல வராது. ரூல் ஆஃப் லா. ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் ஜஸ்டிஸ், ஃபேர் பிளே, ஈக்விட்டி, இதுலேருந்து இதுதான் வேறுபட்டிருக்கு. ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ராங் ஒன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் படிக்கலாம். Section 377 of the IPC recently reported in the news. It is the association with lesbian, gay, character, LGBTQ committee. Sorry, the members. Next, Joseph Shine versus Union of India is a case related to 497 of the IPC, which is also correct. Indian Young Lawyers Association with the state of Kerala is related to women's rights. That is also correct. But which is wrong? Yashwant versus state of Maharashtra is a case associated with direct right to education. That is wrong one. இதில் வந்து அபித் ஹுசைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்மர் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு தி யூஎஸ்ஏ. யார்? அபித் ஹுசைன் அப்படின்றவர் ஃபார்மர் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு யூஎஸ்ஏ. பரசரன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் அட்டார்னி ஜென்ரல். பரசரன் வந்து அட்டார்னி, ஃபார்மர் அட்டார்னி ஜென்ரல். சுபாஷ் கஷ்யப் வந்து ஃபார்மர் செக்ரட்டரி ஜெனரல் லோக்சபா. கே புண்ணியா அப்படின்றவங்க வந்து ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டுடைய ஃபார்மர் ஜட்ஜு. ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் எதுக்கு அப்படின்னா நேம் ஆஃப் தி ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸு. 11th ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து. 7th ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸு. 8th ஸ்கெடியூல் லாங்குவேஜஸ். தென் ஸோ எது வந்து the terms are mentioned in the preamble of the constitution கேட்டிருக்காங்க. sovereign, socialist, secular, democratic, republic. Which committee was appointed in 1986 to deal with revitalization of Panchayati Raj? யாருன்னா எல்எம் சிங்வி. ரீவைட்டலைசேஷன்னா எல்எம் சிங்வி அப்படின்னு போட்டுருங்க. ஓகே, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எது கரெக்ட்? The constitution is a source of and not an exercise of legislative source of and not an exercise of legislative power. தமிழில் பார்க்கலாம். அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவது அல்ல, மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதார மூலமாகும் அப்படின்றாங்க. கான்ஸ்டியூஷன் ஸ்ப்ரிங்ஸ் ஃப்ரம் அ பிலீஃப் இன் லிமிடெட் கவர்மெண்ட். வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே முகிழ்தெழுகிறது. ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ which among the following who among the following was not a member of drafting committee? பட்டாபி சீதாராமையா கிடையாது. பட்டாபி சீதாராமையா டிராஃப்டிங் கமிட்டியில் கிடையாது. Who headed provincial constitution committee of constituent assembly? யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். provincial சர்தார் வல்லபாய் பட்டேல். Jallikattu, the bull taming sport of Tamil culture, very important and tradition, is protected under the Article 29, subsection 1 of the Indian Constitution. Which of the following statement is not with regard to powers of parliament ன்னு சொல்லியிருக்காங்க. It cannot abolish states, அதாவது நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்வருவனவற்றில் எது சரியல்ல? நாடாளுமன்றம் மாநில சட்ட மேலவையை நீக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இட் கேன் டூ இட், ரைட்? ஆனால் மற்றதெல்லாம் படிப்போம். பார்லிமெண்ட் கேன் அப்ரூவ் 3 types of emergency provisions. இட் கேன் ஆல்டர் த பவுண்டரிஸ். இட் கேன் எஸ்டாப்ளிஷ் அ காமன் ஹைகோர்ட். எல்லாமே கரெக்ட், பட் அது மட்டும்தான் தவறு. Who among the following was a cabinet minister without portfolio அப்படின்னா கோபாலசுவாமி ஐயங்கார். ஆர்டிகல் 243B எது சொல்கிறாங்க அப்படின்னா 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், பஞ்சாயத்து ராஜை குறிக்கிறது. இதில் எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 308லேருந்து 314 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வித் ரிகார்ட் டு தி ஆல் இண்டியா சர்வீசஸ். ஆர்டிகல் 312 empowers the parliament to create new all India services, which is correct. இது பார்த்தீங்கன்னா 308 கிடையாது, 370 exclusively applies to Jammu and Kashmir. Parliament has enacted All India Civil Services Act வந்து இது வேற இயர் வரும். ஸோ காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இம்பார்ட்டண்ட் 148.
ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் யார் வந்து இது பண்ணுறான்னா காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஸோ ரிப்பீட்டடாக கேட்கப்படுது அதுதான். நெக்ஸ்ட் இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு தி கான்ஸ்டியூஷன் இஸ் ஆர் 2. இது the first amendment was enacted before the general election. Correct. It was enacted by the provisional parliament. யாருன்னா தற்காலிக பாராளுமன்றம். கரெக்ட். பட் இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது இயர் தான் தவறானது. Creamy layer concept was first introduced in the case of Indira Sane vs Union of India. Rajya Sabha is the upper house of parliament. Easiest question. ஸோ தமிழ் எப்போ கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆச்சு நம்ம மேலே பார்த்தோம் 2004. அடுத்து ஷேடோ கேபினட் அப்படின்றது யாருடைய ஃபீச்சர்னா பிரிட்டனுடைய ஃபீச்சரு. ஆர்டினன்சஸ் ஆர் பாஸ்டு பை கவர்னர். ஆர்டினன்சஸ் ஆர் பாஸ்டு பை கவர்னர். கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். ரைட். To introduce bill in money with the prior permission of president உடைய prior permission தான் தேவை. Zero hour is in practice since 1962. 62லேருந்து ஜீரோ ஹவர் வந்து இருக்குது. சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 6 அப்படின்னு போடும்போது இங்கே ஒரு 0 அப்படின்னு வருது, மறைமுகமாக வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டான்னு தெரியும். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு சொன்ன அந்த வாய்ஸ் உங்களுக்கு அந்த இடத்துல ஞாபகம் வரும். ஸோ 0 ஹார்ஸ் இன் ப்ராக்டிஸ் சின்ஸ் 1962. இது ரிப்பீட்டடாக 2 முறை கேட்கப்பட்டிருக்குது. ஸோ அதனால தான். Amendment to the Constitution enumerates fundamental duties of the citizen. இதுனா 42nd amendment. Which article, which country is not communist country? Japan communist country கிடையாது. ஸோ சைனா கம்யூனிஸ்ட், கியூபா கம்யூனிஸ்ட், நார்த் கொரியா. ஸோ இது மூணுமே ஒரே அந்த லைனில் வரும். சரிங்களா? ஜப்பான் மட்டும்தான் இதில் ஆட் ஒன். ஓகே. The who popularized the concept law should govern. யாரு? சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற கருத்தை யார் இது பண்ணாருன்னா டைசி அப்படின்ற. டைஸ்னா என்னது? நம்ம பகடன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது வந்து லா ஷுட் கவர்ன், நான் தான் முதல்ல விளையாடுவேன், அந்த மாதிரி டைசி. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. In a parliamentary system of government, the executive is collectively responsible to parliament. ஸோ வார்த்தையிலே ஆன்சர் இருக்கு. Which part of the constitution deals with state government? 6th. எது? 6th. Right. Next, distribution of power between central and state in the Indian constitution பார்த்தீங்கன்னா 1935 article. இந்த act of 1935. Right. So the term democracy யார் முதல்ல யூஸ் பண்றான்னு கேட்டா Herodotus. Herodotus repeated question. In which language national pledge was initiated அப்படின்றாங்க. தெலுங்கு. ஸோ இப்போ வந்து நேஷ்னல் பிளட்ஜ் வந்து ஃபஸ்ட்டு தெலுங்குல தான் இது பண்ணாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டால் கவர்னர் தான். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் கவர்னரு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் இஸ் ரிலேட்டட் டு த ப்ரொவிஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி? ஆர்டிகல் 360. ஆர்டிகல் 370 எதுக்கு வரும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி மேலேயே சொல்லியிருந்தேன், நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். What is the time limit to furnish information under right to information act ன்னு கேட்டிருக்காங்க. 30 days. 30 நாட்களில் தகவல் அறிய உரிமை சட்டத்தின்படி எத்தனை நாட்கள் தகவல் வழங்க வேண்டும்? தகவல் அறியும் உரிமை சட்டம் 30 நாள். Which of the following is not a feature of federal government? சிங்கிள் கவர்மெண்ட் அப்படின்றது தான் ஃபெடரல் ஃபீச்சர் கிடையாது. ஸோ பைகேமரல் லெஜிஸ்லேஷன், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, ரிட்டன் கான்ஸ்டியூஷன், இது எல்லாமே வந்து ஒரு federal feature தான். Which of the following bill must be passed by each house of the parliament separately by special majority ன்னு கேட்டிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். நீங்கள் டக்குன்னு மணி பில்னு போட்டுருவீங்க. மணி பில்க்கு யாருடைய இதுவும் தேவையில்லை, வெறும் லோக்சபா அப்ரூவ் பண்ணால் போதும். ஓகேவா? Which article guarantees constitutional safeguard to civil servants? எந்த ஆர்டிகல்னா 311. ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் ஆக்ட் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1951. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் 1983 வந்து எல்கே ஜா. போலீஸ் ஆக்ட் டிராஃப்ட் கமிட்டி 2005 பார்த்தீங்கன்னா சோலி சொராப்ஜி.
கமிட்டி ஆன் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் 1978 வந்து அசோக் மேத்தா. அண்ட் கமிஷன் ஆன் சென்ட்ரல் யூனோ ஸ்டேட் ரிலேஷன்ஸ் வந்து சர்க்காரியா. ஸோ ஏதாவது ரெண்டு தெரிஞ்சால் கூட ஈஸியாக அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஹூ இனிஷியேட்டட் ப்ரியாம்பல் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. மேலே பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதான். ஸோ த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லோகாயுக்தா வாஸ் கிரியேட்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஸ்டேட்? மகாராஷ்டிரா. ரிப்பீட்டட் கொஷின், இந்த வாட்டியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓட்டிங் மிஷின்ஸ் அப்படின்றது எப்போ? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்னா 1998. In parliamentary form of government, the members of the Council of Ministers are collectively responsible to Parliament. இதுவுமே ஒரு repeated question தான். Which of the following is a feature of parliamentary system? இதுவுமே repeated question. Collective responsibility, right? Collective responsibility. Who said judges elected by people at large without exception the worst? நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மோசமானது அப்படின்னு சொல்லியவர் யாருன்னா லஸ்கி. யாரு? லாஸ்கி. அது வந்து என்ன சொல்றது, மக்களால் நீதிபதி தேர்ந்தெடுக்கப்படுறது வந்து ரொம்ப நமக்கு லாஸு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு அதிகமாக காசு இல்லை, ஆல்ரெடி எலெக்ஷன்னாலே காசு. அதனால லாஸ்கி லாஸ்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ் அப்படின்ட்டு லாஸ். ஓகேங்களா? விச் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். நான் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், நான் அதுக்குள்ளேயே வந்துருச்சு. ஆர்டிக்கல் 370, ரைட்? நெக்ஸ்ட் வந்து ஹூ ப்ரிசைட்ஸ் ஓவர் மீட்டிங்ஸ் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு கேட்குறாங்க. வைஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா? வைஸ் பிரசிடென்ட் ஆர் சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு கூட கொடுக்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹவ் ஆல்வேஸ் பீன் அ பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். தப்பு, ரிப்பீட்டடாக வருது பாருங்க. இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றதுமே தப்பு. மேண்டேட்ரின்னு கொண்டு வர முடியாது. have been added through amendment. So 1 and 2 conflict இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குமே கன்ஃப்ளிக்ட் நிறைய இருக்குது. ஸோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் வரும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆப்ஷன் அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. Status of the Chief Election Commissioner of India is equivalent to that of Supreme Court Judge. மணி பில்ஸ் பார்த்தீங்கன்னா 14 days. இன்ஃபர்மேஷன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் தான் வந்து 30 days. ஹைகோர்ட் ஜட்ஜ் எவ்வளோ நாள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62. 65ன்றது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. ஹைகோர்ட் த ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் ஷால் ஹோல்ட் ஆஃபீஸ் அண்டில் த ஏஜ் ஆஃப் ரிப்பீட்டட் கொஸ்டின் 62. ராஜ்யசபாவில் எத்தனை மெம்பர்ஸ்னா 250 வரைக்கும் இருக்கலாம். இப்போ எவ்வளோ இருக்காங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. சேர்பர்சன் ஆஃப் நித்தி ஆயோக்னு சொன்னால் நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ வந்து இன்கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட்லேருந்து போகலாம். ரைட் டு ஈக்குவாலிட்டி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது லோக்சபா ராஜ்யசபா கரெக்டு தான். ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ரூல்ஸ் ஆர் ரிட்டன் டவுன் இன் அ டாக்குமெண்ட் கரெக்டு. ஃபெட்ரல் சிஸ்டம்னா சுப்பர்மசி ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே தவறானது. அதாவது கூட்டாட்சின்னு சொல்லும்போது ஃபெடரல்னாலே வந்து என்ன சொல்கிறது, சென்டர் ஸ்டேட்டு பஞ்சாயத்து அப்படின்னு டீசென்ட்ரலாக போகிறது தான். ஸோ இதில் தவறாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், அது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸே ரிப்பீட்டடாக வரும். ஓகேங்களா? ஆனால் இது வேறு. இந்தியன் பார்லிமெண்ட் பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் கரெக்டு. லோக்சபா ராஜ்யசபா. ஓகே. லோக்சபா இஸ் த லோயர் ஹவுஸ், ராஜ்யசபா இஸ் த அப்பர் ஹவுஸ். ரைட், ரீசனுமே கரெக்டு. ரைட். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குழம்பி போய் பீன் டிக் பண்ணுவோம். நல்லா படிங்க. அசர்ஷன் என்னன்னா நம்மளுடையது ஈரவைகளை கொண்டதாகும். ஏன் காரணம் அப்படின்னா அதுக்கு லோயர் ஹவுஸு அப்பர் ஹவுஸ்ன்னு ரெண்டு இருக்கிறதுனால அது பை கேமரல். ஸோ ரீசன் கரெக்டாக தானே இருக்குது. ஸோ நம்ம ஒரு வாட்டி தமிழில் சொல்லி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிளாசிஃபைட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எத்தனை? 6 இருக்குது. சரிங்களா? முன்னாடி 7 இருந்துச்சு, இப்போ 6. எது அபாலிஷ் ஆச்சு? ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ரைட் டு ப்ராப்பர்ட்டி பாருங்கள் அடுத்ததே வருது. 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் நீக்கப்பட்டது ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அடுத்த கேள்வி, விச் இயர் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து சிஸ்டம் ராஜ் சிஸ்டம் தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1958. 1958. ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை முடிக்க போகிறோம் இந்த வீடியோவை. பாருங்கள், பட்ஜெட் செஷன் அப்படின்றது எப்போ நடக்கும் அப்படின்னா பிப்ரவரி நடக்கும். மான்சூன் செஷன் எப்போனா ஜூலையில் நடக்கும். மணி பில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லோக்சபா அதுதான் பண்ணும். வின்டர் செஷன்ன்றது நவம்பரில் நடக்கும். ராஜ்யசபா 250 மெம்பர்ஸ். ரிப்பீட்டட் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. 1/3 ஆஃப் தி மெம்பர் வந்து
retire after every 2 years. 52nd Amendment Act of 1985 எதோட டீல் பண்ணுதுன்னு கேட்பாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லா. 10th ஸ்கெடியூலர். ஹூ அப்பாயிண்ட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர்? யார் அப்படின்னா நம்ம பிரசிடென்ட் அவர்கள் தான் இது பண்ணுறாரு. ஓகே, ஸோ வாட்டர் பட்டுருச்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு, which committee was appointed by government of Tamil Nadu to deal with central state அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜ்மன்னார் கமிட்டி. ஓகேங்களா? தமிழ்நாடு நல்லா பாருங்க, தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்தியா லெவலில் அப்படின்னா தான் சந்தானம்னு போடணும். which committee was appointed by government of Tamil Nadu to deal with central state? ஸோ ரிப்பீட்டடாக வருது, ராஜ்மன்னார் committee. For the election commission at the district level, who acts as the district returning officer? யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர்கள் தான். which of the following system is are correct? all executive powers of union are vested by president. Correct. President is the head of the state. Correct. maximum permissible gap between two session அப்படின்னா 6 months. repeated question. which of the following statement is correct with regard to the qualification of Supreme Court judge? he or she must be the citizen of India. basic qualification. 14th பிரசிடென்ட் யார் இருந்தா அப்படின்னு கேட்பாங்க. ராம்நாத் கோவிந்த். இப்போ கரண்டாக இருக்க, அதாவது இப்போ நியூவாக அப்பாயிண்ட் ஆன பிரசிடென்ட் பேர் என்ன, அண்ட் அவங்க வந்து எத்தனையாவது பிரசிடென்ட்டு, அவங்க வந்து எத்தனையாவது தலித் பிரசிடென்ட் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ பலவந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படின்னா 1956 அப்பாயிண்ட் ஆனது. ஆர்டிகல் 350 அகெயின் அண்ட் அகெயின் வருது, ஜம்மு அண்ட் காஷ்மீர். 153 பார்த்தீங்கன்னா கவர்னர் பற்றினது. 163 சீஃப் மினிஸ்டர் பற்றினது. 170 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பற்றின ஆர்டிக்கல். ஜுடிஷியல் ரிவ்யூ குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. USA. which article of the constitution makes provision for the appointment of a law officer the attorney general by the president of India அப்படின்னா ஆர்டிகல் 76. எந்த அரசியல் சட்ட விதிப்படி மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்னா ஆர்டிகல் 76. இதில் எது நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 324 வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அப்படின்றது தவறானது. 280 ஃபினான்ஸ் கமிஷன் கரெக்ட். 315 யூபிஎஸ்சி கரெக்ட். 324 எலெக்ஷன் கமிஷனுங்கிறதும் கரெக்டானது. நம்பர் ஆஃப் பெஞ்சஸ் ஆஃப் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா 17. அது 17. சரிங்களா? நெக்ஸ்ட் 59th Amendment Act of 1988 provided that necessary restrictions could be imposed on liberty of individual and life. repeated question. Father of all India service Sardar Vallabhbhai Patel. repeated. note பண்ணிக்கோங்க. Next, which article of the Indian Constitution says that state shall provide free and compulsory education to all children of the age 16 to 14 years in such a manner the state may determine? அப்படின்னா 21A. which article of the Indian Constitution says that state shall provide free and compulsory education to all children of the age 6 to 14 in such a manner as determined state may determine na article 21A. ஓகேவா? how many members were nominated by British in the cabinet mission 1946? யார் என்னன்னா 3 members. judicial review USA. repeated question. so which article of the Indian Constitution grants power to President of India nominate 2 members from Anglo-Indian community to Lok Sabha அப்படின்னா 331. 331. ஆர்டிகல் 51A அப்படின்றது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. இது நல்லா பாருங்க. அரசியலமைப்பின் எந்த விதி இந்திய குடியரசுத் தலைவர் லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தை சார்ந்த 2 உறுப்பினர்களை நியமித்து அதிகாரம் அளிக்கிறார்னா ஆர்டிகல் 331. இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் பாஸ்டு பை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்னா ஜூலை 18, 1947. ஜூலை 24 என்னது குரூப் 4 நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவை வந்து குரூப் 4க்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்போ வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்றது தெரியல, பட் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். டாக்டர் PV ராஜ்மன்னார் கமிட்டி வாஸ் செட் அப் இன் 1969 டு ரிவ்யூ த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். ரிப்பீட்டட் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க, வரலாம். which of the following is not a feature of parliamentary system? single executive. repeated question கேட்கலாம். ஸோ இதே தான் வந்துக்கிட்டே இருக்குது.
which is a wrong statement about rule of law, special status to officials. அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி அப்படின்றது தவறான ஒன்று. The body that elects the president அப்படின்னா electoral college, தேர்வு குழு தான் இது பண்றாங்க. Separate communal electorate was introduced in the India for the first time under Government of India Act of 1909. மின்டோ மார்லேல தான் communal, மின்டோ மார்லே communal. Comptroller and Auditor General பார்த்தீங்களானால் ஆர்டிகல் 148, ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 280 கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் வந்து ஆர்டிகல் 323A, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 315. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, முடிக்க போகிறோம். எது வந்து ராங்காக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரைட் டு ப்ரொடெக்ஷன் லைஃப் என்னது தான் வரும்? ஆர்டிகல் 21. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் படிங்க. 15 வந்து டிஸ்கிரிமினேஷன், ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட் ஆஃப் ரிலீஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் வரும். ரைட் டு அசோசியேஷன் வந்து ஆர்டிகல் 19. கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸும் 32 ரிப்பீட்டடாக வருது, பார்த்துக்கோங்க. The period during which the governor of state acts as the real head of the executives பார்த்தீங்கன்னா during emergencies. Which division of the Constitution of India explains the right against exploitation? Article 23. exploitation அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து எதில் அப்படின்னா ஆர்டிகல் 23லேருந்து 24. How many members are nominated for Rajya Sabha? 12. Okay. Which act introduced diarchy at the center அப்படின்னா Government of India Act of 1935. நெக்ஸ்ட் வந்து ஏ சரி ஆர் தவறுங்கிறாங்க, பார்க்கலாம். டயார்ச்சினா 1935, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் தான் மின்டோ மார்லே 1909, இது பார்க்கலாம். வைஸ் பிரசிடென்ட் presides over the meeting of the council of states. கரெக்ட். he is elected by the council of states. he is not elected by the council of state. ஓகேங்களா? ஸோ இதோட முடியுது. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா த்ரோணா அகாடமி அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதிலேருந்து தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் வந்து ஜியாகிரஃபி தான் எடுக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து ஒரு கண்டிப்பாக யாருக்காவது போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான். காப்பிரைட்ஸ் அதெல்லாம் நான் மைண்ட் பண்ணல, பட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் அந்த அகாடமியோட நேமை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ். நன்றி, வணக்கம்.